ப்ரோ உங்க மண்டை ஏன் ப்ரோ கலர் கோழி குஞ்சு ஐபோன மாதிரியே இருக்குதே. Hey, it's my fucking hairstyle, man. What's your problem with that? ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. ஹே ப்ரோ ஃபக்கிங்னா ஓக்கறது தானே. ஆமா ப்ரோ. ப்ரோ அவன்கிட்ட கலர் கோழி குஞ்சு ஐபோன மாதிரி இருக்குங்க மண்டன்னா நான் ஓத்த முடியும் அப்படிதான் இருக்கும். உனக்கு என்னன்னு கேட்கறான் ப்ரோ. லூசு புண்டையா இருப்பான் ப்ரோ, தட்டி விடு. கரெக்டா சொல்ற ப்ரோ. நான் பார்க்கும்போது ஓடுனா குண்டிலேயே சுடுவேண்டா. அது எப்படி ப்ரோ நவந்தா சுடுவாங்க கிகிபிகி. சோலி முடிச்சு ப்ரோ நம்ம காதை காட்டினே இந்த கேம் காரன் நம்ம காலில் ஏறி ஓக்குறான் பத்தியா ப்ரோ. ப்ரோ என்னாச்சு? பின்ன குண்டில சுடுவேன்னு சொல்லிட்டு குஞ்சிலே சுட்டு வச்சிருக்காங்க ப்ரோ. அவனுக்கு கொம்மால ஒழுங்கா பாருடா, அவன் குண்டில சுட்ட குண்டுதான் குஞ்சி வழியா வந்திருக்கு. அட ஆமா அவன் குண்டியே ஓட்டதுக்கு. நான் பார்க்கும்போது ஓடுனா குண்டிலேயே சுடுவேண்டா. ஹே கியூட்டி, என்னையா கூப்பிட்டீங்க? உனக்காக ஒரு கவிதை சொல்லவா? சொல்லுங்க கேப்போம். பெண்ணே பாண்டுக்கு உள்ள போடுவாங்க ஜட்டி, நான் வேணும்னா உனக்கு தரட்டுமா குழந்தை குட்டி. ஹே, நான் செஞ்சுட்டேன். ரெஸ்ட் இன் பீஸ் டீச்சர் குட்டியே. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா அத கேட்க ரெடியாடா புண்ட. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு சின்ன கூதியா அவங்க சித்தப்பாக்கு டிவிடி பிளேயர் மூலமா சூத்தடி வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த கதையை பத்தி தான் இதுல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டிவிடி பிளேயர்ல கரண்ட் கட் ஆகி சீரிஸ் டக்கான அனுபவம் இருந்தா ப்ளூ கலர் கட்ட கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இது ஒரு கோடை விடுமுறை காலம். அந்த பையன் பேர் வந்து கார்த்திகாஜ். அவங்க சித்தப்பா கிட்ட டிவிடி பிளேயரும் வந்து போயிருக்கான். அவர்கிட்ட சிவாஜி போன திருத்தி விசிடி வந்திருக்கு. சித்தப்பா அதை பாக்குறேன்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கான். ஆனா இவன் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணானா அவன் நண்பர்கள் கொடுத்த மலையாள திரைப்படங்களை பார்த்துட்டு இருந்திருக்கான். அப்ப ரிமோட்ல தெரியாதனமா ஸ்கிரீன்ஷாட்னு ஒரு ஆப்ஷன் இருந்திருக்கு. அது தெரியாதனமா கண்மூடித்தனமான காட்சியில அதை எழுதிட்டான். அதுக்கப்புறம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வால்பேப்பரா டிவிடி பிளேயரை செட் பண்ணிடுச்சு. அது தெரியாம பார்த்து முடிச்சுட்டு சிடி எடுத்துட்டு அவங்க டிவிடி பிளேயர் அவங்க சித்தப்பாக்க அந்த பையன் ரிட்டர்ன் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அவங்க சித்தப்பா வந்து டிவிடி பிளேயர்ல வீட்டுல யாருக்கும் தெரியாம வச்சுட்டாரு. அவங்க வீட்டுக்கார அம்மா வந்து இந்த டிவி பிளேயரை ஆன் பண்ணி அவங்க வந்து சாமி படம் பார்க்கலாம் ஆன் பண்ணி இருக்காங்க. ஆனா வந்ததோ சாமி படம் தான். அதுக்கப்புறம் என்ன சித்தப்பா மலை சந்தா எப்பட்டு என்னாச்சுன்னா சுற்றிப்பாரு சூத்தரின்னு ஒரு கதை சுற்றிப்பாரு சூத்தரி. மச்சி இந்த பொங்கலை எப்படிலாம் செலிப்ரேஷன் பண்ண போறோம்? மச்சி பானை வச்சு கரும்பு வச்சு அதெல்லாம் பொங்க வச்சு அப்படியெல்லாம் பண்ற சீனே இல்லடா. சோ சிம்பிள் டா. ஸ்ட்ரெயிட்டா டாஸ்மார்க்கு போறோம். 5 கேஸ் சரக்கு வாங்க போறோம். எடுத்துட்டு வந்து விடிய விடிய குடிக்க போறோம். வாந்தி எடுக்க போறோம். பொங்கல் வச்சா பொங்கி வரும், சரக்கு அடிச்சா வாந்தி வரும். அவ்வளவுதான்டா. அதெல்லாம் சரிதான். நம்ம கிட்ட இப்ப பானை வாங்கறதுக்கே காசு இல்ல. இது எங்க இருந்துடா மது பானை வாங்க போறோம்? அதானே. அடிச்சு கட்டி அந்த மாதிரி அடிக்கடி எங்க அம்மா மேல கட்ட பறகுது கொட்டை தெரிக்குது. அஸ்கு அஸ்கு அஸ்டு அஸ்கு அஸ்கு அச்சு அஸ்கு அச்சா அச்சு இல்ல அஸ்கு. நான் வந்து அஸ்கு லஸ்கு ஏமோ ஏமோ ஐ அஸ்து அஸ்து லீஃப் அப்படி சொல்லுவேன். ஐஸ்கு நீ நான் சொல்லுவேன் அப்படி. நீ என்ன சொல்லணும்னா போலிங் சின்டாக் சின்டாக் இஸ்கு இஸ்கு மேல சீட்டானா சிக்ஸா பாட்டி பாவண்டாடி. போலிங் கேவா போலியா கேவ போலிங் சின்டாக் சின்டாக் கேவா போலி சிங்கா சிங்கா கேவ போலிங் சின்டாக் சின்டாக் கேவா இஸ்கு போலி. இஸ்கு மேல பாரு என்ன இரு ஃபர்ஸ்ட் கேவா போலி இரு. அஸ்கு லஸ்கு ஏமோ ஏமோ ஐ அஸ்து அஸ்து லீஃப் கேவா போலி சிஞ்சா சிஞ்சா கேவா போலி சிஞ்சா சிஞ்சா சிங்கா சிங்கா எத்தனை வாட்டி சிஞ்சா போடுவேன் மறுபடியும் உங்க மட்டும் நீ அதே ரெடியா மாதிரி சொல்லிட்டா. ஆமா. சரி பாட்டா சொல்லணும். பாட்டாவா? அஸ்கு லஸ்கு ஏமோ ஏமோ ஐ அஸ்து அஸ்து லீஃப் கேவா போலி சிஞ்சா சிஞ்சா இந்த பாட்டி கியூட். அஸ்கு லஸ்கு ஏமோ ஏமோ ஐ அஸ்து லஸ்து லீஃப் கேவா போலி சிஞ்சா சிஞ்சா. ஏன்டா இந்த ஏண்டாதான் செம்மையா இருந்துச்சு.